சாவி போட்டு வீட்டின் கதவை திறந்த நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து 100 பவுன் நகைகள் மற்றும் 50,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து திருவேற்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்துக்கு வந்த திருவேற்காடு போலீசார் கொள்ளை சம்பவம் நடந்த வீட்டை சோதனை செய்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் கைரேகை நிபுணர்களும் வந்து சோதனை செய்த நிலையில் வீட்டிலிருந்து 100 பவுன் நகைகளும் 50,000 பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. தற்போது அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமரா காட்சியில் ஆய்வு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும். குறிப்பாக வீட்டின் பூட்டு உடைக்கப்படாமல் சாவியை போட்டு கதவை திறந்து பீரோவை உடைத்து நகையை திருடி சென்றிருப்பதால் இவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் அல்லது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் யாராவது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது வீட்டிற்கு வந்து செல்லுபவர்களே யாராவது இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் 3 தனிப்படைகள் அமைத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு திருவேற்காடு போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும். மேலும் இந்த பகுதியில் வீடுகள் தள்ளி இருப்பதாகவும் போதிய முறையில் போலீசார் இந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடாது இந்த கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் மத்தியில் தெரிவித்துள்ளனர். தொடர்பாக